இந்த ஆண்டு முப்பெரும் விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். நானும் ஒப்புதல் அளித்தேன். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன். மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரு விழா நடந்திருக்காது. கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் குடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தி இருக்கின்றார்கள். எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது. காரணம், இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், இந்த மாவட்டத்தில் 2 திருடங்க இருக்காங்க. ஒரு பெரிய திருடன், அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார். எனக்கு 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது, உலக மகா உத்தமர் செந்தில் பாலாஜி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு. எந்த மாவட்டத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ, ஊழல் பட்டம் கொடுத்தாரோ, இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த 2 பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தியிருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார். 2026 தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு. அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான். அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசுல சாராய காசில் நடத்தப்பட்ட விழா. சாராய மந்திரியாக 3 ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இன்னைக்கு கரூர்ல இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா, இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும்? அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில பார்க்கணும். எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு, எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு. அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயா கண்ணாடியை பாருங்க, முகத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம். ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும். தொடர்ந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தையா அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க, அதுல உங்க முகம் தெரியும். உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு. எனக்கு அவர்களும் துரதிருஷ்டவசமா அறிவுரை கொடுக்கறாங்க. இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா? மேடம் வர்றேன். அண்ணா, நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், என்னுடைய பார்வைக்கு, ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல. அந்த ஃபுட்டேஜில் அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் நான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க. அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காட்சி ஊடகத்தில் அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டயும் பேசல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவங்ககிட்டயும் பேசல. அதனால மீட்டிங் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் மேடம். ஏன்னா அது சரித்திர உண்மை. அது இதில் மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை இதுல. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது நாங்க சொல்லியிருந்தா வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது, யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நான் அதை வரவேற்கிறேன்.